வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் லைன் ஜம்னாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம் பாருங்கள். வெள்ளை பூசணிக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கி பாருங்கள், தோல் சீவி இந்த மாதிரி அதாவது நம்ம இதில் திருவு இருக்கும், அந்த தேங்காய் மாங்காய் இதெல்லாம் வச்சு திருவுவோம். அந்த திருவில் இந்த மாதிரி இந்த பூசணிக்காவை இந்த மாதிரி திருவிக்கணும். திருவிட்டு ஒரு 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 அரை மணி நேரம் இந்த மாதிரி ஒரு வலையில் போட்டு வச்சுட்டா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்திருக்கு பாருங்கள், கீழே வடிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்க, இந்த திருவின பூசணிக்காவை கடாயில் போட்டுடலாம். கடாயில் போட்டு கேஸ் சிம்மில் வச்சு கேஸில் வச்சு நல்லா பாருங்கள். இந்த மாதிரி இதில் இப்போது எதுவும் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த பூசணிக்காயில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த பூசணிக்காயோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு நம்ம இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில், காப்பர் பாட்டை கிண்ணத்தில் நெய் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் போட்டு நெய் கொஞ்சம் சூடு ஆன பிறகு பாருங்க, நெய் சூடான பிறகு பாருங்க, இந்த வெள்ளரி, இந்த விதை, இந்த விதையை கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த விதையை பாருங்க இதில் போட்டுடணும். லேசாக பாருங்க, ரொம்ப ரொம்ப வறுக்காதீங்க, சும்மா லேசாக ஒரு வறுத்துட்டு அவ்வளோதான். அதில் அது செவந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பூசணிக்காய் நல்லா வதங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் எல்லாமே ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம அல்வா நான் ஆக்சுவலாக இது ஒரு மேஜிக் அல்வான்னு தான் சொல்லுவேன். இது ஒரு பழமையான ஒரு டிஷ் இது. ஏன்னா இது சட்டுன்னு செய்யலாம், அதுக்காக நான் இது மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், சர்க்கரை ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்த பிறகு பாருங்க, ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள். அதுக்கப்புறம் இதில் மெயினாக பாருங்க, கோவா, நம்ம பால் கோவா, ஸ்வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வீட் இல்லைனாலும் பரவாயில்ல, பால் கோவாவும் இதில் சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் நல்லா கலரிக்கலாம். இதில் இப்போது கலர் சேர்க்கணும். கலர் வந்து பச்சை கலர் சேர்க்கலாம், ரோஸ் கலர் சேர்க்கலாம், அவங்கவுங்க இஷ்டம் இந்த கலர் சேர்க்கறது. ஆனால் நான் கலரே சேர்க்க போகிறதில்ல. கலர் சேர்த்தா தான் அழகு சொல்லுவாங்க. அதனால் கலருக்கு பதிலாக பாருங்கள், குங்குமப்பூ நல்லா கொதிக்க தண்ணியில் ஊற வச்சேன். பாருங்கள், இந்த கலரே நம்மளுக்கு போதுமானது. இது ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது, இது குங்குமப்பூலேருந்தே வர கலரு. இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், கலரும் வந்துருச்சு. அட் த சேம் டைம் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம குங்குமப்பூ சேர்த்த உடனே இந்த அல்வா வந்து நம்ம மேஜிக் அல்வா பாருங்கள், கலர் வந்துட்டு நல்லா வந்துடுச்சு. அப்புறம் இப்போது நம்ம கிண்ணத்தில் நெய்யில் வதக்கி வச்ச இது வெள்ளரி விதையும் இதில் சேர்த்தாச்சு. தேவைன்னா நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை போடலாம். ஆனால் அது ரொம்ப தேவையில்லை. இந்த இது போட்டாலுமே, இந்த சீடு போட்டாலுமே, வெள்ளரி விதை போட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு கொஞ்சம் தேவையான நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய், பெரிய ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிறது. ஆனால் மேக்ஸிமம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்தா தான் அந்த அல்வாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸி பாருங்கள். பூசணிக்காவை திருவிட்டு அப்படியே அதில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் வலையில் வடிகட்டி நல்லா டிப் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு வதக்கிட்டு நான் சொன்ன பொருளெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அருமையான ஒரு அல்வா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த பூசணிக்காய் அல்வா தான் நான் மேஜிக் அல்வாவாக நான் சொல்கிறேன். எல்லா பொருளும் போட்டாச்சு. இது ஸ்வீட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி அதுலேயே பூசணிக்காயிலேயே கொஞ்சம் தண்ணி இருந்ததெல்லாம் நம்ம வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போது கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டோன்னு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மேஜிக் அல்வா வந்து நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. அந்த நம்ம ஊற்றின கீ எல்லாம் நல்லா வெளியே கக்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. சூப்பராக இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை நிறுத்திட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்க, நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. மேஜிக் அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு, நான் ஜமுனாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம இப்போது இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? பாருங்க, இது ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோவாலாம் சேர்த்துருக்கோம். ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டில் சும்மா கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். மற்ற
மற்றவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்வீட்டெல்லாம் திட்டமாக போட்டிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ வியூவர்ஸ்.